சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்று வரும் இந்திய அணில கேப்டன் சுப்மன் கில்லுக்கு கழுத்து பகுதியில தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கா. 2வது நாள் துவக்கத்திற்கு முன்னாடி வார்ம் அப் செய்த போதே கில் அவர்களுக்கு கழுத்து பகுதியில வலி இருந்திருக்காம். அவர் அடிக்கடி கழுத்தை பிடித்து கொண்டே இருந்திருக்காரு. இந்த நிலையில 35வது ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனதுமே களத்திற்கு வந்த சுப்மன் கில் அவர்கள் 3 பந்துகள்ல 4 ரன்களை எடுத்தாரு. குறிப்பாக 3வது பந்துல ஸ்வீப் ஷாட் ஆடி பவுண்டரி எடுத்ததும் கழுத்தை பிடித்து கொண்டே நின்றிருந்தார். மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகு கில் அவர்கள் பெவிலியனுக்குமே திரும்பினார். அதன் பிறகு கில் பேட்டிங் செய்ய வரவே இல்லை. குறிப்பாக இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்த பிறகுமே கில் அவர்கள் பேட்டிங் ஆட வரல. சுப்மன் கில்லுக்கு கழுத்து பகுதியில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு சரியாக இன்னமுமே கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்கள் ஆகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனால 2வது இன்னிங்ஸிலும் அடுத்த டெஸ்ட் போட்டியிலுமே அவரால் ஆட முடியாதா. ஆகையால இவர் இல்லாத காரணத்தினால அடுத்த டெஸ்ட் போட்டியில ரிஷப் பண்ட் இல்லனா கேஎல் ராகுல் அவர்கள் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த விஷயம் தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுடனான ஓடிஐ போட்டிகளிலுமே நம்ம கில் அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படின்றதுமே தற்போது கேள்விக்குறியாக இருக்கு. 2 ஃபார்மட்டுக்குமே கில் அவர்கள் தான் கேப்டன் அப்படின்றதுனால கேப்டன் இல்லாத பொழுது ஓடிஐ ஃபார்மட்டை யார் அவர்கள் வழிநடத்துவார் அப்படின்ற கேள்வியுமே தற்போது ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. கில் அவர்களுடைய ரசிகர்களோ கில் அவர்கள் சீக்கிரம் நலமுடன் அணிக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.